முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். Is speaking to someone else. You can wait or call again later. இரு கூப்பிடுறேன். கடைசியாக இந்த பேட்டை வச்சு தான் அடித்தேன். என்னடா இவ்வளோதான் ரியாக்ஷனா? இதோட இதை நீ மொத்தம் 4 வாட்டி சொல்லிட்ட. இவ்வளோதான் ரியாக்ஷன் தர முடியும். அதான்டா நானும் சொல்கிறேன். மண்டையில் அடிப்பட்டதுலேருந்து இவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு. என் கனவுல எதுக்குடா வரையான்? இதுக்கு என்னடா சொல்யூஷன்? அதில் வேற வலிக்குது. டேய் எவன்டா அவன் உன் கனவுல 4 வாட்டி வர்றது? எனக்கு அவனை பார்க்கணும். என்னடா பண்ணுறேன்? உன் கனவுல வந்தவன் பார்க்க எப்படி இருப்பான்னு சொல்லு. ChatGPTல ப்ராம்ப்ட் கொடுத்து அவன் ஃபேஸை ட்ரேஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஃபேஸ் நல்லா குண்டாக இருக்கும்டா. ஹைட் ஓரளவு இருப்பான்டா. கட்ட மீசை வச்சுட்டு 23 இல்லைனா 24 வயசு இருக்கும்டா அவனுக்கு. இவன் இல்லைடா, இவனை மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஏய் இவனான்னு வந்து பாரு. கன்ஃபார்ம் இவன் தானா? ஆமாண்டா. இரு, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு பழைய வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இவன் தானே இது? ஆமாண்டா. இங்கே ஏதோ நம்பர் இருக்கு, நான் கால் பண்ணுறேன். மணி 6 ஆக போகுது, இன்னும் அவனை காணும். என்னடா ஃபோனில் உங்கள் அப்பா மாதிரி பேசிட்டு நேரில் என்னடானா நீ வந்திருக்க? லூசு பயலாட்ட உன் ஃபோட்டோவை நீயே மிஸ்ஸிங்னு கொடுத்து வச்சிருக்க. கட்டுப்பேத்துற மாதிரி. தம்பி தப்பாக பேசாதப்பா. உன் கனவுல வந்தது என் தம்பி. என்னது தம்பியா? நான் என் தம்பி அப்பா 3 பேரும் வாழ்க்கையில் காசு இல்லைனாலும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் ஸ்வீட் கல்லில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் தம்பி ஏடிஎம்மில் செக்யூரிட்டியாக இருந்தான். அப்போ தான் ஒரு நாள் 4 பேர் முகமுடி போட்டு வந்து ஏடிஎம்மை கொள்ளடிச்சிட்டு போயிட்டானுங்க. என் தம்பி எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்கள தடுக்க முடியலை. தப்பே பண்ணலைனாலும் போலீஸ் விசாரணைன்னு சொல்லிட்டு என் தம்பியை அடித்து சித்திரவதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த திருடங்களை பிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் என் தம்பி வேலைக்கு போக பிடிக்காம ஊருக்கு விட்டு எங்கேயோ போயிட்டான். அது போனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் இது. அதை பார்த்துட்டு தான் இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஹலோ, யாருங்க? ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸா? நான் ஸ்வீட் கல்லில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் தம்பி ஏடிஎம்மில் செக்யூரிட்டியாக இருந்தான். அப்போ தான் ஒரு நாள். என்ன ஸ்வீட் கடைன்னு சொன்னீங்க? நான் ஒரு கால் மட்டும் பேசிட்டு வரேன். எனக்கு ஒரு டீட்டெயில் தெரியணும். கொஞ்சம் டீட்டெயிலாக என் தம்பி கனவுல என்ன பண்ணான்னு சொல்கிறீங்களா? நான் அந்த நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அதனால உங்கள் கடையில் வேலை செய்கிறானா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? என் கனவுலையா? ஒரு தடவை பைக்கில் என் கூட வந்தார். முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. நானா? நான் ஒரு நியூஸ் சேனலில் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன். ரிப்போர்ட்டரா? சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? அப்படியா சார்? அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை சார். என் பேக்கரியெல்லாம் அவன் வேலை பார்த்தா இல்லை சார். அப்படிலாம் தம்பின்லாம் அவனுக்கு யாரும் இல்லை சார். அவன் ஒருத்தன் மட்டும்தான் செக்யூரிட்டி கார்டாக எங்கள் ஏடிஎம்மில் வேலை பார்த்தான் சார். அப்போ ட்வின்ஸ் இல்லையா? அப்பாட்ட சொல்லிட்டு தாம்மா வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஏமா கத்திக்கிட்டு இருக்க?
வீட்டுக்கிட்ட வந்துட்டேம்மா, வைமா. தம்பி போகிற வழியில் நீ பஸ் ஸ்டாண்டில் மட்டும் ட்ராப் பண்ணிடுறீங்களா? தம்பி நீங்கள் எந்த ஊரா? ஆமாம் ஆமாம். உங்கள் வீடு எங்கே இருக்குது? என் வீடு அந்த பக்கம் தான் ப்ரோ இருக்குது. அதனால் நான் முன்னாடி இறக்கி விட்றேன். சரிப்பா. வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டு. என்னாச்சு ப்ரோ? உங்களால தான்டா நான் இந்த நிலைமையில இருக்கேன். அவன் அவங்க அப்பனையே கொலை பண்ணதுக்கப்புறம் தான் சார் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கே தெரியும். என்னது, கொலையா? ஆமாம், இந்த ஏடிஎம் திட்டதுக்கப்புறம் அவன் ஒரு மாதிரி சைக்கோ ஆகிட்டான் சார். அவன் அப்பனோட சேர்த்து 8 பேரை கொலை பண்ணியிருக்கான். இதனால் அவங்கெல்லாம் கொலை பண்ணான்ட்டு இன்ன வரைக்கும் தெரில சார். என்னது, சைக்கோவா? உங்களை அப்போவே முடிச்சிருக்கணும், விட்டது என் தப்பு. என்னடா சாக்காகிற? மண்டையில் அடிச்சதுல மறந்துடுச்சு போல. போலீஸ் விசாரணைன்னு கூப்பிட்டு சித்திரவதை பண்ணது என்னைய? எனக்கு தம்பின்னா யாரும் இல்லடா. இப்போ ஏன் சார் அவனை பற்றி கேட்குறீங்க? உங்களை இதை வச்சு தான்டா கண்டுபிடிச்சிருக்கேன். ஐயோ, நீ நினைக்கிறனால நான் இல்லையா? தனது தந்தை உட்பட 8 கொலைகள் செய்த பேரனாய்ட் சிசோஃப்ரெனியா என்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட 28 வயது உடைய வினோத் எனும் நபருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. Come to 555, feel the music, the bass is thumping, lights are flashing, the crowd is jumping, energy's high, no time for slumping. 555, the rhythm's alive, dancing all night, we thrive, the beat so strong it makes us dive in.